பாஜக ஆட்சியில் அதானிக்கு மட்டும் நீதி கிடைத்து வருகிறது, மீதமுள்ளவர்கள் அநியாயமாக நடத்தப்படுகிறார்கள் என காங்கிரஸ் இளம் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் இளம் தலைவர் திரு ராகுல் காந்தி ஜனவரி 14ஆம் தேதி மணிப்பூரில் இருந்து இந்திய ஒற்றுமை நியாய யாத்திரையை தொடங்கினார். இந்நிலையில் இந்த யாத்திரையானது நேற்று ஜார்க்கண்ட் மாநிலம் சர்கண்டா சவுக் பகுதியில் தொடங்கி நடைபெற்றது. அப்போது திரு ராகுல் காந்திக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து மக்கள் மத்தியில் பேசிய அவர், ஜார்க்கண்டில் பணவீக்கம் மிகவும் அதிகரித்துள்ளது என கூறினார். மேலும் கோடீஸ்வரர்களின் கடன்களை பிரதமர் மோடி தள்ளுபடி செய்துள்ளார், ஆனால் விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்யவில்லை என குற்றம். जैसे ही हिंदुस्तान में अदानी नाम लिया जाता है तो लोगों को बात एक सेकंड में समझ आ जाती है। भाई और बहनों, देश के सारे रिसोर्सेज, एयरपोर्ट, जमीन, पोर्ट, इंफ्रास्ट्रक्चर, सड़कें, ये सारा का सारा जो आपकी पूंजी है, ये नरेंद्र मोदी जी अपने मित्र अदानी. தொடர்ந்து பேசிய அவர், காங்கிரஸ் ஆட்சியில் விவசாயிகளின் 72,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது என தெரிவித்தார். இப்போது இந்தியாவில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். खिलाफ अन्याय हो रहा है. पहला अन्याय, सबसे बड़ा अन्याय, जो 3 काले कानून नरेंद्र मोदी जी लाए, जो किसानों का था उसको उनसे छीनने की कोशिश की और देश के सारे किसान खड़े हो गए और उन्होंने कहा हम कि इन कानूनों को पास नहीं होने देंगे. कांग्रेस पार्टी भी उनके साथ खड़ी हुई और कानून को रद्द करना पड़ा. पहला अन्याय.